மறுபடியும் லாக்டவுன் சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க, இந்த முறை வெளியே வரலாம் தடை இல்ல. லாக்டவுன்ல என்ன ஃபாலோ பண்ணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் சொல்லிருக்காங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரிஃபர் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட டிராவலிங் கம்மியாகும், அதனால ஃபியூவல் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரிஃபர் பண்ண சொல்றாங்க. சோ டிராவலிங் கம்மியாகும், அதுலயும் ஃபியூவல் சேவ் பண்ணலாம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க. அதுவும் கல்யாணத்துக்காக பல்கா பர்ச்சேஸ் பண்றவங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கோல்டு வாங்குறதுக்கு ஃபாரின் கரன்சி கொடுத்து தான் கோல்டு வாங்குறோம். அதை கம்மி பண்ணா நம்மளோட இந்தியன் எக்கானமி ஸ்டேபிள் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் ட்ரிப், டெஸ்டினேஷன் வெட்டிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிருக்காங்க. பெட்ரோல் டீசலை கம்மியா யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நீங்க எங்கேயாச்சும் வெளியே போகணும்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அல்லது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை வாங்க சொல்லிருக்காரு. ஏன்னா இம்போர்ட்டோட காசு நம்ம கம்மிப்படுத்தலாம், அதனால நம்ம இந்தியாவோட எக்கானமி ஸ்டேபிள் ஆகும். இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் எதுனா கரண்டா வார்னாலையும் அதே மாதிரி க்ரூட் ஆயில் கிரைசிஸ்னாலையும் தான் இதெல்லாம் நடக்குது. லாக்டவுன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.